அனைவருக்கும் வணக்கம். சுயஜாதகங்களின் அடிப்படையில நிரந்தரமாக வெளிநாட்டு வாழ்க்கை அமையுமா அல்லது தற்சமய வெளிநாட்டு வாழ்க்கையா, இதை பற்றி தான் இந்த பதிவுல பார்க்க போறோம். பொதுவாகவே அப்பாயின்மெண்ட்ல நிறைய மெஜாரிட்டியான சந்தேகங்கள், ஏதேனும் ஒரு முறை வெளிநாடு பயணங்கள் இருக்குமான்ற கேள்வி அதிகமா இருக்கு. அதாவது ஒரு நடுத்தர வர்க்கத்தில் வாழ்பவர்களுடைய எண்ண ஓட்டங்கள்ல இந்த வெளிநாட்டு வாழ்க்கைன்றது கொஞ்சம் ஜீவனத்தை தேடி ஊர்கள்ல வீடு வாகன வசதிகளோடு சிறப்பாக வாழலான்ற எண்ணத்தினால இந்த கேள்வி அதிகமா கேட்கப்படுகிறது. ஓரளவுக்கு நடுத்தர குடும்பம்னா அவருடைய பையனோ அல்லது அவரோ கண்டிப்பாக ஒரு முறை வெளிநாட்டு வாய்ப்புகள் அல்லது பெருந்தனம் சம்பாதிக்கக்கூடிய வெளிநாட்டு யோகம் இருக்கான்ற கேள்வி கேட்கப்படுது. அதனாலதான் இந்த வீடியோவும் பண்றோம். அது போல ஒரு சிலருக்கும் வெளிநாடு சென்று அங்கேயே நிரந்தரமாக தங்கிவிடக்கூடிய சூழல், அங்கு அவங்களுக்கு ஒர்க் நல்ல முறையில செட் ஆகி அங்கேயே அவர்கள் வீடு வாகனத்தை ஏற்படுத்தி கொண்டு அடுத்த வாரிசுகளையும் அங்கேயே ஏற்படுத்தி கொண்டு செட்டில் ஆகிற சூழலையும் இருக்கு. இந்த ரெண்டுக்குமான வித்தியாசம் என்ன, இந்த வித்தியாச அளவுகள் என்ன, இதற்கான சந்தேகம் நிறைய பேர்கிட்ட இருக்கு. ஸோ வெளிநாட்டுல இருந்துருவோமா இல்ல வெளிநாட்டில இருந்து பூர்வீகம் வர முடியுமான்ற கேள்வி இருந்துச்சு. அதற்கான பதிவு தான். முதல்ல வெளிநாடு வாழ்க்கை அப்படின்றது 8, 12ஆம் இடங்கள் தொடர்பு கொண்டது. 8ஆம் இடமான வாழ்க்கையின் திருப்பங்களை கொடுக்கக்கூடியது. ஏன்னா பிறந்த குழந்தையிலிருந்து ஒரு இடத்துல வாழ்ந்துகிட்டு இருப்பீங்க, அந்த வாழ்க்கையை விட்டு விட்டு வேறொரு கண்ட்ரியில் சென்று அங்க இருக்கும் சட்டத்திட்டத்துல நீங்க வாழ்க்கையை வாழ போறீங்க. அங்க மாற்றத்திற்கு 8ஆம் இடம் தொடர்பு கொண்டுருச்சு. அதுபோல் அயன சயன போகமான விரயபாவம், பூர்வீகம் அல்லாமல் தொலைவில் இருப்பதை நிகழ்த்துவது 12ஆம் இடம். அதாவது ஒரு நாள்ல நீங்க நடந்து பயணப்படுறீங்க, எதுல பயணப்படுறீங்க, பேசுறீங்க, செயல்படுறீங்க, எல்லாமே நீங்கள் எங்கு ஜனனித்தீர்களோ அங்கு இல்லாமல் தொலைவில் இருப்பதை 12ஆம் இடம் உறுதிப்படுத்துகிறது. இதனாலதான் வெளிநாடு தூரதேச வாழ்க்கைக்கு முக்கிய பண்பை 8, 12ஆம் இடங்கள் ஏற்படுத்தி கொடுக்குது. அதுபோல ஒரு ஜாதகர் நெடுந்தூர பயணம், வெளிதூர பயணங்களில் இருப்பதை 9ஆம் இடமும் உறுதிப்படுத்துகிறது. 8, 12 மற்றும் 9ஆம் இடம், இந்த 3 பாவங்களும் ரொம்ப ரொம்ப முக்கியமான பாவம் ஒரு ஜாதகர் வெளிநாடு வாழ்க்கையில் இருப்பதற்கு. இப்ப தற்சமயம் முதல் பாயிண்ட்ல தற்சமயம் ஒரு ஜாதகர் வெளிநாடு போயிட்டு வருவாரான்னு பாக்குறதுக்கு அந்த ஜாதகத்துல 9ஆம் இடத்துல ஒரு இருள் கிரகமோ 9ஆம் இடத்துல அவயோக கிரகமோ இருந்து விட்டால் அந்த ஜாதகர் 9ஆம் இடத்தில் அமர்ந்த கிரகத்தினுடைய தசையோ புத்தி காலகட்டத்திலோ தொலைதூரம் சென்று வந்து விடுவார். 8, 12ஆம் இடங்கள் தொடர்பு கொள்ளல, 9ஆம் இடத்துல மட்டும் இருக்குன்னா அந்த ஜாதகர் தற்சமயம் போயிட்டு வருவார். அதுபோல நடப்பு தசா புத்திநாதர்கள் ராகுகேதையோ சரராசியல்லையோ தொடர்பு கொண்டு புத்தி நடக்குதுன்னா அவர் போயிட்டு திரும்ப வந்துருவார் அந்த தசா புத்தி நடக்கும் பொழுது. இப்ப நிரந்தரமா ஒரு ஜாதகருக்கு நிரந்தரமாவே அங்கேயே இருக்கணும், அங்கேயே வீடு வாகன வசதி எல்லாம் அமையணும், அங்கேயே அவருக்கு சொத்து சுகங்கள்லாம் அமையணும்னா அவருடைய லக்ன திரிகோணாதிபதிகள் மறைவு பெற்று இருப்பார்கள். லக்ன திரிகோணாதிபதிகள்ல ஏதோ ஒரு கிரகம் வலுவாக 8, 12ஆம் இடங்களோட தொடர்பு பெற்றிருக்கும். 9ஆம் இடத்துல இருள் கிரகம் இருக்கும். அதுபோல சுகஸ்தானம் என்று சொல்லக்கூடிய வீடு வாகன வசதியை ஏற்படுத்திக்கூடிய கிரகம் மறைவு பாவமான 6, 8, 12ஆம் அதிபதிகளோட தொடர்புல இருந்துச்சுன்னா அந்த ஜாதகர் வெளிநாடு சென்று அங்கேயே நிரந்தரமாக இருப்பார். இதுல புரிஞ்சுக்கிற மாதிரி சொல்லணும்னா தற்சமயம் போயிட்டு வரவங்களுடைய பாவங்கள்ல 5ஆம் இடம் 4ஆம் இடம்லாம் வலுவா இருக்கும். ஜஸ்ட் தசாபுத்திநாதர்கள் மட்டும் சரராசியோடையோ ராகுகேதுக்களுடையோ 9ஆம் இடத்தோடைய தொடர்பு கொண்டு தசையை நடத்துவார். ஆனால் நிரந்தரமாக அங்கேயே இருக்கக்கூடியவர்களுடைய ஜாதகங்கள்ல பாத்தீங்கன்னா லக்ன யோகர்கள் 6, 8, 12ஓட தொடர்பு கொண்டு நடப்பு தசாபுத்திநாதர்கள் அடுத்தடுத்து 6, 8, 12ஓட தொடர்பு கொண்டு 4ஆம் இடம்னு சொல்லக்கூடிய வீடு வாகன வசதி பெரும் சொத்துக்களை சேர்க்கக்கூடிய பாவாதிபத்திய கிரகமும் மறைவு பாவத்துல தொடர்பு கொண்டிருக்கும். இவர்களுடைய வாழ்க்கையில தான் இந்த ஜாதகர்கள் வெளியில சென்று அங்கே வீடு வாகன வசதிகள் சொத்து சுகங்கள் நிலவலத்தோட வாழ்ந்து செட்டில் ஆகக்கூடிய ஒரு நிலையை ஏற்படுத்துகிறது. ரெண்டுக்கும் வித்தியாசம், தற்சமயம் போயிட்டு வரவங்களுக்கு கோணாதிபதிகள் வலுத்திருக்கும், அங்கேயே நிரந்தரமாக இருக்கக்கூடியவர்களுக்கு கோணாதிபதிகள் மறைவு பாவத்தில் வலுத்திருக்கும். இவ்வளவுதான் வித்தியாசம். அதுல எப்படி இருந்தாலும் கூட நிறைய பேருக்கு வெளிநாடு போய் புகழான வாழ்க்கை கிடைச்சிருது. புகழான வாழ்க்கைன்னா வெளிநாடு போய் மகிழ்ச்சிகரமா வாழ்க்கையை வாழ்ந்துறார்கள். பல சிலரும் நிறைய ஜாதகங்கள்ல நமக்கு அப்பாயின்மெண்ட் வருது, கண்டிப்பா அங்க ஒரு கஷ்டம் இருக்கிறது, குழந்தைகளை நினைச்சு கஷ்டம், டிஃப்ரெண்ட் கல்ச்சர்ல அடாப்ட் ஆகிறதுல பிரச்சனை இருக்கிறது, அதுபோல குடும்ப ரிலேஷன்ஷிப்ல கஷ்டங்கள் இருக்கிறது, பொருளாதார நிமித்தமாகவே சில சாதகம் இல்லாத சூழல்லாம் இருக்கு. அதுக்கெல்லாம் காரணம் என்ன? நடப்பு தசைநாதன் மறைவு பாவங்களில் தொடர்பு கொண்டு லக்ன யோகர்கள் வலுத்து இருந்தால் அந்த ஜாதகருக்கு வெளிநாட்டு வாழ்க்கை மகிழ்ச்சியா இருக்கு. இங்க இந்தியாவில பூர்வீகத்துல என்ன ஒரு பேக்கேஜஸ்ல இருந்தாரோ அதை விட பல மடங்கு பேக்கேஜஸ்ல மகிழ்ச்சிகரமான வாழ்க்கை அமைத்து விடுகிறது. இப்போ நடப்பு தசைநாதன் மறைவு பாவங்களோடு தொடர்பு கொண்டு லக்ன அவயோகர் வலுத்தால் பணம் கிடைச்சாலும் அவருக்கு மகிழ்ச்சி இருக்கிறது இல்லை, பணம் கிடைச்சாலும் அவருக்கு மகிழ்ச்சியான வாழ்க்கை அமையறது இல்லை. இதுதான் விதி. உங்களுக்கு நடப்பு தசைநாதன் மறைவு பாவங்கள்ல தொடர்பு கொண்டு உங்கள் லக்ன யோகாதிபதி, லக்ன யோகாதிபதி யார்? லக்னம் 5, 9 இந்த 3 அதிபதியோட தொடர்பு கொண்டு அந்த தசை நடக்குது.
அதுல வலுப்பெற்று இருப்பது லக்ன யோகர்னா உதாரணத்திற்கு சொல்லிடலாம். மேஷ லக்னத்துல பிறந்திருக்கிறீங்க, 6ஆம் இடத்ததிபதி அவயோகர் தான். 6ஆம் இடத்ததிபதி புதனுடைய தசையே நடக்குதுன்னு நடக்குது. 3ஆம் இடத்துல புதன் இருக்கிறார், குரு ஆட்சி பெற்று பார்க்கிறார். நல்ல பலன், நல்லா இருப்பீங்க, நல்ல யோகத்தை செய்துவிடும். புதன் தசையில கௌரவ பெயர் புகழ் கிடைச்சிடும். அல்லது இந்த புதன் தனுஷிலே அமர்ந்திருக்கிறார், 6-3க்கு அதிபதி தனுஷு மனையில அமர்ந்திருக்கிறார், அங்கு குரு ஸ்தான பலம், புதன் தசை நடக்குது, கௌரவமான வாழ்க்கை, கௌரவமா இருப்பீங்க. இதே உதாரணத்திற்கு புதன் பகவான் 6ஆம் இடத்துல ஆட்சி பெற்றிருக்கிறார், செவ்வாய் அங்க அமர்ந்திருக்கிறார், வெளிநாடு போவீங்க, போராட்ட கஷ்டம் பிரச்சனை. இது ஒரு லக்னத்திற்கு பொதுவான விதியை சொல்றோம், 12 லக்னத்திற்கும் சொல்றது இல்ல, இது ஓரளவுக்கு உங்களுக்கு புரிஞ்சல் இருக்கும். இது போலத்தான் கிரகங்கள் பலன் தரும். அப்ப லக்ன தசைநாதன், லக்னத்திற்கு நடக்கக்கூடிய தசைநாதன் லக்ன திரிகோணாதிபதிகளோடு இணைவு பெற்று வலுப்பெற்ற திரிகோணாதிபதி இருந்துட்டாருன்னா அந்த வெளிநாட்டு வாழ்க்கை உங்களுக்கு சொர்க்கமா இருக்கும். அங்க வீடு வாகன வசதிகள் நல்ல முறையில ஏற்படுத்திப்பீங்க, சேலரி நல்ல முறையில இருக்கும், உங்களுடைய குடும்ப வாழ்க்கை மகிழ்ச்சிகரமா இருக்கும். அதே நடப்பு தசைநாதன் லக்ன அவயோகர்கள் வலுத்து தசாபுத்தி நடந்துருச்சுன்னா அந்த காலகட்டம் வெளிநாட்டு வாழ்க்கையில பணம் வந்தாலும் குடும்பத்துல பிரச்சனை இருக்கும், குடும்பத்துல பிரச்சனை இருக்கு, பொருளாதார ரீதியாக சற்று ஸ்ட்ரகிள் இருக்கக்கூடியது, மன ரீதியான ஸ்ட்ரகிள் காலகட்டமாக அமையும் அப்படின்றத உறுதிப்படுத்துறோம். ஜோதிட ரீதியான தகவல் அல்லது உங்களுடைய சுய ஜாதகம் சார்ந்த சந்தேகங்களுக்கு ஸ்கிரீன்ல தெரிகிற நம்பரை தொடர்பு கொள்ளுங்க. வாழ்க வளமுடன். நன்றி.